அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு புதியதாக சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏர் கலப்பையோட கூடிய விவசாய சின்னம். ஏற்கனவே கரும்புடன் கூடிய விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருந்தாங்க. அந்த சின்னம் கடந்த தேர்தலில் பறிக்கப்பட்டிருந்த நிலையில மை சின்னம் கொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பின்பு நாம் தமிழர் கட்சியினரால் வரைந்து கொடுக்கப்பட்ட சீமானின் முக அமைப்பை ஒத்திருக்கக்கூடிய ஏர் கலப்பை வைத்திருக்கிற மாதிரியான ஒரு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த சின்னம் மக்களிடத்தில் எமோஷனலாக ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கின்றது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மக்களின் வாழ்வாதாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய சின்னமாக, அவர்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய சின்னமாக, பெரும்பான்மையான உழவர் சமுதாய மக்களாக இருக்கக்கூடிய தமிழகத்துல இந்த ஒரு சின்னம் ஈஸியாக மக்களிடத்தில் சென்று சேரக்கூடிய ஒரு சின்னமாக அமைந்திருக்கின்றது. அதை நாம் தமிழர் கட்சியினர் வெகுவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணிகளை அவர்கள் இணையத்தின் வாயிலாகவும் சரி, இல்லது சுவரோவியங்கள் வரைகிறது, இது மாதிரியான பல பணிகளின் மூலமாக அந்த சின்னத்தை கொண்டு சேர்ப்பதற்கான பணிகளை நாம் தமிழர் கட்சியினர் தொடங்கியிருக்காங்க. இந்த சின்னம் உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அருமையான சின்னமாக இருக்கின்றது. அதாவது இந்த திமுக, அதிமுக போன்ற சின்னங்கள் மக்கள் மத்தியில ரொம்பவும் பிரபலம். ஆனாலும் அவை ஒரு எப்படி சொல்றது, மக்களோட அவ்வளோ ஈஸியா அவங்களோட வாழ்வியலோட கனெக்ட் ஆகாத மாதிரியான ஒரு சின்னங்கள் தான். அப்படி இருந்தும் அந்த சின்னங்கள் நல்லாவே பிரபலமாயிருக்கு. ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி அவர்களோட எமோஷனலா ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கின்றது. இதெல்லாம் அதற்கான பாசிட்டிவா பார்க்கப்பட்டாலும் கூட, இந்த நாம் தமிழர் கட்சியை கடந்த காலங்களில் முடக்குவதற்காக, நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது பலகீனப்படுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டே இந்த ஆளும் கட்சி ஆகட்டும், தேர்தல் ஆணையம் ஆகட்டும், இவர்கள் எல்லாமே ஒரு சதியை செய்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திட்டமிட்டு அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வேறொரு கட்சிக்கு ஒதுக்கியதாகட்டும், அவர்களுக்கு கடைசி தேர்தலுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மை சின்னத்தை ஒதுக்கியதாகட்டும், அதற்கு முன்னாடி விவசாய சின்னம் இரட்டை மெழுகுபடுத்தி இருந்ததை எடுத்துட்டு கரும்பு விவசாய சின்னம் கொடுக்கப்பட்ட போதும் அதே மாதிரி தேர்தலுக்கு ஒரு சில நாட்கள் முன்புதான் அந்த கரும்பு விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டது. இப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இந்த விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்காங்க. இப்ப இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான சிக்கல்கள் நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்ள போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மைக் சின்னத்தை அவர்கள் யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை இந்த நாம் தமிழர் கட்சி எப்படியாவது பலகீனப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக இந்த மைக் சின்னத்தை விஜய் அவர்களுக்கு கொடுக்கலாம், தேர்தல் ஆணையமே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா விஜய் அவர்கள் திட்டமிட்டே இந்த மைக் சின்னத்தை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, 8% வாக்குகளை வாங்கிய சின்னம் மைக் சின்னம். மக்களிடத்துல நல்லாவே போய் ரீச் ஆகி இருக்கக்கூடிய சின்னம், மக்களிடத்தில் பிரபலமாக்கப்பட்ட ஒரு சின்னமாக இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மைக் சின்னத்தை தமிழக வெற்றி கழகம் வாங்குச்சு அப்படின்னா, இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு சில கணிசமான வாக்குகள், இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் அப்படின்னு நினைச்சு அதுக்கு வாக்கு செலுத்துபவர்கள் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கடந்த தேர்தலே பார்த்தோம், கரும்பு விவசாய சின்னத்துல நின்னவங்க எல்லாருமே ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அதுக்கு அந்த வாக்குகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய வாக்குகள் தான். இப்படி இருக்க சூழல்ல தான் இந்த மைக் சின்னத்தை யாருக்கு ஒதுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப இவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய சின்னம் ஏற்கலப்பையுடன் கூடிய விவசாய சின்னம். அப்போ இந்த கரும்பு விவசாய சின்னத்தையே வேறொரு பெரிய கட்சிக்கோ அல்லது நல்ல இது மாதிரி ஏதாவது சுயேட்சை வேட்பாளர்களுக்கு, இந்த கர்நாடகாவில் இருக்க ஒரு கட்சிக்கு கொடுத்தாங்க இல்லையா, பாரதிய பிரஜா ஐக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரியான ஏதாவது ஒரு கட்சிகளுக்கோ கரும்பு விவசாய சின்னத்தையும் வழங்கி அவர்களையும் தேர்தலில் போட்டியிட வைக்கலாம். அப்போ இந்த 2 விவசாய சின்னங்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்படும். எது இவர்களுடைய சின்னம் அப்படின்னு சொல்லி ஒரு படிக்காத பாமர மக்களுக்கு குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இது மாதிரியான வேலைகளை இந்த கார்ப்பரேட்டும் தேர்தல் ஆணையமும் ஆளும் கட்சியும் இணைந்து செய்வதற்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்கின்றது. ஏன் குறிப்பாக இந்த நாம் தமிழர் கட்சியை இது போன்று தொடர்ச்சியாக முடக்குவதற்கான வேலைகளை, மக்களிடத்தில் இது அதிகாரத்தை பெற்றுவிடக்கூடாது, மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றுவிடக்கூடாது என்பது போன்ற இந்த வேலைகள் ஏன் தொடர்ச்சியாக நடக்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக இயங்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. அதுதான் இதற்கு பிரதான காரணம்.
மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து கார்ப்பரேட் இயக்குகின்றது, கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் நிதி பெற்றுக்கொண்டு அந்த கட்சி இயங்குகின்றது. ஆனால் நாம் தமிழர் கட்சி கார்ப்பரேட்டுகளிடம் கையேந்தாமல் மக்களிடம் நிதியை பெற்று கிரவுட் ஃபண்டிங், அதாவது திரள் நிதி மூலமாக தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. அது மட்டுமல்லாமல் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய அந்த திட்டங்களை எதிர்க்கின்ற கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. அது பெரிய அளவில் வரக்கூடிய சிப்காட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பரந்தூர் விமான நிலையமாக இருந்தாலும் சரி, காட்டுப்பள்ளி துறைமுகமாக இருந்தாலும் சரி, இது போல எந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மக்களுக்கு எதிரான ப்ராஜெக்டுகளை கொண்டு வந்தாலும் அதை முதல் ஆளாக எதிர்க்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. எனவே வந்து இந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த நாம் தமிழர் கட்சியை இந்த அரசியல் தளத்திலிருந்து அப்புறப்படுத்திடணும், இவர்களை ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா இவர்களை வந்து இவர்களுடைய அந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இல்லையா, இதை வந்து தடுத்து நிறுத்தணும், இவர்கள் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து நினைக்குது. அதனால எந்த மாதிரியான சதி வேலைகளை வேண்டுமானாலும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் ஆளும் கட்சியினரும் தேர்தல் ஆணையமும் இணைந்தே வந்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றது. எனவே மக்களாகிய நாம் ரொம்ப தெளிவாக இந்த சதிகளை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.